Hi, this is Vijayalakshmi from Christian Polytechnic College, Biomedical Instrumentation. அதிலிருந்து நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், MRI ஸ்கேன். இதில் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக உடலில் வந்து ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குறாங்க. அந்த காந்தப்புலம் உருவாகிறது மூலமாக ஒரு ரேடியோ அதிர்வலைகளை உருவாக்குறாங்க. இந்த ரேடியோ அதிர்வலைகளை வச்சு கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட நம்ம உடல் உறுப்புகள் இருக்கிற ஒரு இன்டர்னல் பார்ட்ஸை கூட வந்து தெளிவாக படப்பிடிக்கிற ஒரு கருவி ஆகும். இப்போ நம்ம மனுஷ உடம்புல வந்து உடலில் இருக்கிற செல்லில் வந்து ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹைட்ரஜன் அணுக்களுக்கு நடுவில் புரோட்டான்கள் அணுக்கள் இருக்கும். இந்த புரோட்டான்கள் வந்து அதன் மீது வந்து ஒரு காந்த சக்தி இருக்கும். அந்த காந்த சக்தி காரணமாக புரோட்டான்கள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று வந்து இணைந்து செயல்படும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த புரோட்டான்லேருந்து வெளிவர மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொண்ட பல்ஸ் ஆனது கண்ட்ரோல் செய்யப்பட்டு நோயாளிக்கு வந்து அது டைரெக்டாக வந்து டிரான்ஸ்மிட் செய்யப்படும். புரோட்டான் வந்து வெளியே வர சிக்னல்னால அந்த ஆர்எஃப் காயில் இருக்கும், அது வந்து பிக்கப் செய்யப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மிங் முறையில் கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ராசஸ் செய்யப்படும். கம்ப்யூட்டரில் ப்ராசஸிங் செஞ்சு நமக்கு வந்து இமேஜாக வந்து அது டிஸ்பிளே பண்ணும். நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, ரொம்ப பாதுகாப்பானது. ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படின்னாவே நம்ம பொதுவாக பயப்படுவோம். ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு கூட எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எல்லா ஸ்கேனை விட இது ஏன் பெஸ்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சந்தேகப்படுற ரொம்ப உள்ளே இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸில் கூட இது கவனம் செலுத்தி அதோட எல்லாவோட தெளிவான ரிப்போர்ட்ஸையும் நமக்கு வந்து கொடுக்கும். பொதுவாக எல்லா ஸ்கேனும் வந்து ஆப்ரேட்டரை சார்ந்து இருக்கும். ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஆப்ரேட்டரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. நம்ம எடுக்கிற அன்றைக்கே அதோட வந்து ரிசல்ட்டு கொடுத்துரும். இது சிடி ஸ்கேனை விட தெளிவான இமேஜை கொடுக்கும். தேங்க்யூ டு ஆல்.